ஹாய். இன்றைக்கும் ஒரு குட்டி ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். ஒரு கடலும் நண்டு வந்து திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துச்சு. அதாவது அந்த நண்டு வந்து நல்லா வெளியில் நல்லா சுற்றிட்டு வந்து அந்த கடல்கிட்ட வந்து எல்லாமே சாயங்காலம் வந்து ஷேர் பண்ணும். அந்த அளவுக்கு பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ அந்த கடல் சொல்லுமா, பரவாயில்லப்பா, நான் இங்கே இருக்கேன், நீ வந்து வெளி உலகத்தை பற்றி எனக்கு நிறைய சொல்லி கொடுக்குற, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இப்படி இந்த நண்டு வந்து டெய்லி வந்து அந்த கடல்கிட்ட பேசிக்கிட்டு அப்படி நடந்து மெதுவாக நடந்து அதோட வலைக்குள்ளே போகும். அப்போ நடக்கும்போது அதோட பாதம் வந்து அழகாக வந்து நட்சத்திரம் மாதிரி கீழே வந்து பதியும் அந்த மண்ணில். இதை வந்து பார்த்துக்கிட்டே போகுமா. அது ரொம்ப அழகாக இருக்கேன்னு அது தன்னோட அழகை ரசித்து பார்த்துக்கிட்டே போகும். பட் வலைக்கிட்ட போய்கிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த தடம் வந்து இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தாக்கி அந்த கடல் வந்து தண்ணியை வச்சு அந்த கால் தடத்தை வந்து அழிச்சு விட்றோம் ஃபுல்லாக. அப்போ இதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும், எதுக்கு இப்படி பண்ணுது இந்த கடல், நம்ம எவ்வளோ ஃப்ரெண்டு, நமக்கே எப்படி துரோகம் பண்ணுதே, ஒருவேளை பொறாமையாக இருக்குமோ, அது இருந்த இடத்துல இருக்குது, நம்ம ஊர் உலகத்தெல்லாம் பார்த்துட்டு வரனால பொறாமையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இது வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ அந்த கடல் பக்கத்தில் இன்னொரு நண்டு போகும். அப்போ இது நினைக்குமா, சரி நம்மளோட கால் தடத்தை தானே அழிக்குது, அப்போ இதோட கால் தடத்தை அழிக்குதா பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணால் அந்த கடல் வந்து அந்த நண்டோட கால் தடத்தை அழிக்காதான். அப்போ இதுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். என்ன இது, அப்போ இது வந்து பொறாம பிடிச்சவே இருக்குது, ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு நம்ம நடக்கிற கால் தடத்தை மட்டும்தான் இது அழிக்குது அப்படின்னு மனசுக்குள்ளே ரொம்ப கோவத்துலேயும் கஷ்டத்துலேயும் இருக்குமா. அப்போ கொஞ்ச நேரத்தில் ஒரு நரி வந்து வரும்போது அந்த நடந்து போச்சு பாருங்க கால் தடம் உள்ள நண்டு, அதோட வலைக்கிட்ட போயிட்டு அந்த கால் தடத்தை பார்த்து போயிட்டு அந்த வலைக்குள்ளேருந்து நண்டை பிடிச்சி சாப்பிட்ருமா. அப்போந்தான் இந்த நண்டுக்கு புரியுமா, ஐயையோ இந்த எனிமி, அதாவது வேறு யாரும் வந்து நம்மளை சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்முடைய நண்பன் வந்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக நம்ம நடந்த கால் சூடை வந்து அழிச்சிருக்கான் அப்படிங்கிறது வந்து அது மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகுமா. அப்போ தான் இந்த நண்டுக்கு புரியுது, தன்னுடைய நண்பன் வந்து தன்னுடைய கால் சுவட்டை மட்டும் அழிக்கலை, தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய உயிரை வந்து பாதுகாத்திருக்கான் அப்படிங்கிற உண்மை வந்து நல்லா வந்து புரிஞ்சிருக்கு. அடுத்த நாள் அதுக்கிட்ட போயிட்டு சகஜமாக பேசி பழக ஆரம்பிச்சிருச்சான். அதாவது ஒரு நல்ல நண்பனாக இருக்கக்கூடிய கடல் இந்த நட்புக்கு எந்த விதமான களங்கம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த நண்டுக்கு வந்து நல்லது மட்டும்தான் பண்ணியிருக்கு. அது அந்த நண்டு வேகமாக ஓடி வந்து அந்த கடல் முன்னாடி எழுதிச்சான், முன்பே காட்பான் அன்பே நட்பு அப்படின்னு எழுதிச்சான். அதையும் அந்த கடலில் என்ன படித்தான், ஓடி வந்து அழிச்சிச்சான். அதாவது தன்னுடைய நட்புக்கே களங்க வந்தாலும் பரவாயில்ல, தன்னுடைய ஃப்ரெண்டு தன்னுடைய தோழன் வந்து கெட்டு போயிடக்கூடாது, இல்லைனா வந்து செத்து போயிடக்கூடாது, அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கடல் வந்து நல்லதை மட்டும் பண்ணிச்சான். அதே மாதிரி நம்மளும் நம்மளோட நட்பு எப்படி போனாலும் பரவாயில்லை, ஆனால் அந்த நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லது மட்டும் நினைக்கணும் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு கருத்து. அதே மாதிரி உண்மையான நண்பர்கள் வந்து தான் பட்ட கஷ்டத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸ் படக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. அதே மாதிரியான நண்பர்களை வந்து கண்டிப்பாக சம்பாதிச்சு வச்சுக்கோங்க. அதுதான் உண்மை, அதுதான் வந்து நண்பர்களுக்குள்ள அன்பு அப்படிங்கிறது என்னோட கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு போங்க. ஓகே, பாய்.